அதிமுக சின்னம், கொடி மற்றும் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கான தனி நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் தனி நீதிபதியை அணுகி உரிய உத்தரவை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இரு நீதிபதிகள் அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கே.பி. முனுசாமி அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தனி நீதிபதியை அணுகி உரிய உத்தரவு பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம் சார். புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக எங்களுடைய கழகத்தினுடைய போட்டிகளுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் சட்ட ரீதியாக அனைத்து பிரச்சனைகளும் எதிர்கொண்டு சட்ட ரீதியாக வென்றிருக்கிறார்கள். தோல்வியை சந்தித்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது நீண்டு கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். அந்த நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போகின்ற இடங்கள் எல்லாம் புட்டு வைத்து அறிவுரை கொடுக்கிறது. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இன்னும் எங்கு சென்றாலும் எப்பொழுதுமே தர்மம் வெல்லும். எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டதற்கு எடப்பாடியார் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார் என்பதை தெரிவித்துள்ளேன். மிக்க நன்றி திரு கே.பி. முனுசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திரு தனியரசு, நீங்க ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்தீங்க.